நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். மக்கள் பக்கவா ஜாலரா அடிச்சிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு சைடு பயம், ஒரு சைடு வருமா வராதா. ஆனா இவருக்கு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல கூட ரொம்ப அருமையா போட்டிருக்கு. and the god that answereth by fire. இவர் என்ன சொல்றாரு, அக்கினியினால் உத்தரவு அருளும் தேவன் என் தேவன். கர்த்தரை அறிகிற அறிவு பாருங்க. my god is a god who will answer by fire. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஃபயர்னா எதை தெரியுமா குறிக்குது? ஃபயர்னாலே கர்த்தருடைய வல்லமையும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதையும் நம்மை மறுரூபப்படுத்துகிறதும் தான் ஃபயர் குறிக்கிறது. ஸோ இவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, என்னுடைய தேவன் எப்படி பதிலை தருவார்னா அவர் அக்கினினால பதில் தருகிற ஒரு தேவன் இவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா உங்க தேவன் யாருன்னு? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பா யாருன்னு? உங்களுக்கு ஒண்ணுனா அவர் அக்கினியினால பதில் தருகிற தேவன் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? Do you know he answers by fire? இந்த காலை வேளையில இந்த நாமத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். My God, our God is a God who answers by fire. அக்கினியினால ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ ஆயுதங்கள் எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அக்கினியினால பதில் அளிக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இது அவர் எங்கேயோ புரிஞ்சிருந்தாருங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி சேலஞ்சுக்கு எலியா போகவே இல்லை. எலியா நிறைய அற்புதத்தை பார்த்துருக்கிறாரு. எலியா ரொம்ப கோவக்கார ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பைபிள் நமக்கு ஓரளவுக்கு கற்றுக் கொடுக்குது. சிடுன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நேரமும் கோவத்தில் இருக்கிறனால மேலேருந்து அக்கினியெல்லாம் இறக்குறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் அக்கினியை இறக்கி இருக்கிறாருன்னா நம்ம எங்கேயும் வாசிக்கல. ஆனால் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சு. அவர் தெரிஞ்சபடி நடந்த வார்த்தையை சொல்றாரு, அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வம் என்னுடைய தேவன் அப்படின்னு அவர் அறிஞ்சபடினால தான் இந்த சேலஞ்சுக்குள்ளே போறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்களை நம்ம விவரித்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாமத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாமத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய செயல்பாடை நீங்க புரிந்து கொள்ளுகிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கொண்டு கர்த்தர் மகத்தான கிரியைகளை ஒவ்வொரு நாளும் அவர் நடப்பிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது.